நேர்மாறு முக்கோளவியல் சார்புகள். இத பார்த்தாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா உண்மையில அது ஒரு சூப்பரான புதிர் மாதிரி. இன்னைக்கு அந்த புதிரை நம்ம ஒன்னா சேர்ந்து விடுவிக்க போறோம். வாங்க இந்த கணக்குக்குள்ள போகலாம். சரி, இப்போ இதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? சைன் கோசைன் மாதிரி முக்கோணவியல் சார்புகள் எல்லாமே ஒரு அலை மாதிரி அது பாட்டுக்கு திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். அதாவது ஒரே அவுட்புட் மதிப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, இப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை எப்படி அண்டூ பண்றது? அதாவது அதோட நேர்மாறை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சவால். இந்த வரைபடத்தை பாருங்களேன், பிரச்சனை என்னன்னு பளிச்சுன்னு புரியும். இப்போ நாம ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சா என்ன ஆகுது பாருங்க. அந்த கோடு வளைவ ஒண்ணுக்கு மேல பல இடங்கள்ல வெட்டுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு y மதிப்புக்கு நிறைய x மதிப்புகள் இருக்கு. இதுதான் ஒரு சார்புக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற ஆணிவேர் சிக்கலே. அப்போ விஷயம் இதுதான். ஒரு சார்புக்கு நேர்மாறு இருக்கணும்னா அது கண்டிப்பா ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு தனி அவுட்புட் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் ஒரே ஒரு தனி இன்புட் தான் இருக்கணும். ஆனா நம்ம முக்கோணவியல் சார்புகள் இயல்பாவே அப்படி இல்லையே. அதுதான் பிரச்சனை. அப்படின்னா இந்த புதிரை எப்படி தான் தீர்க்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. கணிதவியலாளர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, சார்போட களத்தையே கட்டுப்படுத்துறது. அதாவது அதோட டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். யோசனை ரொம்ப சிம்பிள். அந்த முடிவே இல்லாம போற அலைய முழுசா பார்க்கறதுக்கு பதிலா அதுல திரும்ப திரும்ப வராத ஒரு சின்ன துண்டை மட்டும் நாம கட் பண்ணி எடுத்தா என்னாகும்? ஆமா, அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள அந்த சார்பு ஒன்றுக்கொன்றானதா மாறிடும். இந்த வரைபடம் அதை சூப்பரா விளக்குது பாருங்க. மறுபடியும் சீக்கண்ட் வரைபடத்துக்கே வருவோம். இங்க 0ல இருந்து பை வரைக்குமான பகுதியை மட்டும் பாருங்க. ஆனா அதுல π/2 மட்டும் சேராது. இந்த சின்ன ஜன்னலுக்குள்ள பார்த்தா ஒவ்வொரு y மதிப்புக்கும் ஒரே ஒரு x மதிப்பு மட்டும்தான் இருக்கு. இப்ப பாத்தீங்களா, இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. கணிதவியலாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு சார்புக்கும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டான பகுதியை முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி கட்டுப்படுத்தப்பட்ட அந்த இடைவெளிக்கு பேரு தான் முதன்மை மதிப்பு கிளை, அதாவது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். இதுதான் நேர்மாறு சார்புகளை வரையறுக்கிறதுக்கான சாவி. சரி வாங்க, அடுத்ததா நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்படி கட்டுப்படுத்தப்பட்ட சார்புகளோட நேர்மாறு வரைபடங்கள் உண்மையில எப்படி இருக்கும்னு ஒரு விசுவல் டூர் போலாம். இது எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ டான்ஜென்ட் சார்பை பாருங்க. அதோட முதன்மை மதிப்பு கிளை வந்து -π/2, π/2. நாம அத இந்த இடைவெளிக்குள்ள கட்டுப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற இந்த தெளிவான ஒன்றுக்கொன்றான நேர்மாறு சார்பை பாருங்க. இதுதான் அது. சரியா, இதே மாதிரி தான் கோடஜென்ட் சார்புக்கும். ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா, அதோட முதன்மை மதிப்புகளை வந்து 0, π. இது டான்ஜென்ட்ல இருந்து வேற மாதிரி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு சார்புக்கும் அதுக்குன்னு ஒரு தனித்துவமான கட்டுப்படுத்தப்பட்ட களம் இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் திணறி பார்த்தது போதும். வாங்க இப்போ இதையெல்லாம் வச்சு ஒரு கணக்கை எப்படி தீர்க்கிறதுன்னு நேரடியா செஞ்சு பார்த்துடலாம். இங்க பாருங்க, இது உங்களுக்கான ஒரு சீட் ஷீட் மாதிரி. இந்த அட்டவணையில ஒவ்வொரு நேர்மாறு சார்புக்கும் ஒத்துக்கிட்ட முதன்மை மதிப்பு கிளைகள் எல்லாமே இருக்கு. நம்ம கணக்கு போடும்போது இதுதான் நமக்கு வழிகாட்டி. சரி, அடுத்த கணக்குக்கு இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நாம இப்போ தீர்க்க போற கணக்கு இதுதான். காட் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3யோட முதன்மை மதிப்பை கண்டுபிடிக்கணும். வாங்க இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுன்னு கவனமா பாருங்க. சரி, வாங்க இந்த கணக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம். முதல்ல ஸ்டெப் 1. நாம காட் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3ய yன்னு வச்சுக்கலாம். அப்போ காட் ஆஃப் y வந்து -1/√3க்கு சமம். சரியா? அடுத்தது ஸ்டெப் 2. இப்ப யோசிங்க, கோடான்ஜென்ட்ல எந்த கோணத்துக்கு 1/√3 வரும்? நமக்கு தெரியும், அது π/3. ஆனா நமக்கு தேவை -1/√3. இங்கனா ஒரு முக்கியமான முற்றுரிமை நமக்கு கை கொடுக்கும். அது என்னன்னா, காட் ஆஃப் π - x வந்து -cot xக்கு சமம். அதனால நம்ம π/3ய பயன்படுத்தி காட் ஆஃப் π - π/3, அதாவது காட் ஆஃப் 2π/3ன்னு கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நாம கண்டுபிடிச்ச இந்த 2π/3 கோடான்ஜென்ட்டோட முதன்மை மதிப்பு கிளையான 0, πக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். ஆமா, அது அந்த இடைவெளிக்குள்ள தான் இருக்கு. அப்போ நம்மளோட முதன்மை மதிப்பு 2π/3 தான். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்ததிலிருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விதிகள், சில எச்சரிக்கைகள் என்னன்னு இப்ப தொகுத்து பாத்திரலாம். இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிங்க. முதல்ல sin இன்வர்ஸ் xும் sin x தி ஹோல் இன்வர்ஸும் ஒன்னு கிடையாது. sin x தி ஹோல் இன்வர்ஸ்னா 1/sin x. இது நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தப்பு.
ரெண்டாவது, ஒரு கணக்குல எந்த கிளையையும் குறிப்பிடலன்னா நீங்க யோசிக்காம முதன்மை மதிப்பு கிளையை தான் எடுத்துக்கணும். அததான் டிஃபால்ட். கடைசியா, அந்த கிளைக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கிற அந்த ஒரே ஒரு விடைக்கு பேரு தான் முதன்மை மதிப்பு. சரி, இப்போ உங்களுக்கு எல்லா விதிகளும் தெரியும். அதனால உங்களுக்கா ஒரு சின்ன சவால். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 பிளஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ஓட மதிப்பை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க கத்துக்கிட்டதை சோதிச்சு பார்க்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. இன்னும் நிறைய ஆராய்ந்து பாருங்க.